ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னா சூப்பராக ஹெல்த்தியான அந்த சம்மருக்கு குடிக்கிற மாதிரி ஒரு கூழ் தாங்க செஞ்சுருக்கேன். அது இன்றைக்கி கம்பு மாவில் தாங்க செஞ்சுருக்கேன். என் பையனுக்கு காரத்துலேயும் பொண்ணுக்கு இனிப்புலேயும் செஞ்சுருக்கேங்க. இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேங்க இந்த பாலுக்கு. இந்த மாவு தான் நம்ம 2 கூழுமே பண்ணோம். மிச்சம் கூட வருங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய வந்து நம்ம கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ கட்டிப்படாமல் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். உங்களுக்கு வந்து ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆயிரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தண்ணியில் கலந்து அந்த வெந்நியில் ஊற்றி நீங்கள் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நீங்கள் வேக வச்சு எடுங்க. அது நல்லா வெந்து வரும். இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடணும் நம்ம செஞ்சு. இதை 1 ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே நல்லா கொதி வந்ததும் ஆற விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறோன்னா, நீங்கள் நாட்டு சக்கரமும் எடுத்துக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சீனி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா உடச்சி நான் தேங்காய் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தேங்காய் தண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஆறி வந்துட்டு நான் வீடியோக்காக கொஞ்சம் நான் சீக்கிரம் செஞ்சேன். எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்குங்க. ஆனால் நான் இது மோருக்காக ஃபஸ்ட்டு செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அதை எடுத்துட்டு அது நல்லா கலக்கி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் இருந்துச்சு, அதையும் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம் அந்த பச்சை வெங்காயம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதில் 1 கிளாஸ் ஃபுல்லாக மோர் நல்லா தண்ணி போல் கலக்கி இந்த கூழ் மேலே ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுனா கொஞ்சம் தேங்காய் துருவல் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாமே போட்டு உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு தாங்க செய்ய போகிறோம். அதே கிண்ணத்தில் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் தண்ணி, 3 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் தேங்காவை போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்தி. நல்லா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும், கொஞ்சம் சீக்கிரம் பசி எடுக்காது, ரொம்ப நேரம் நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.